நம்ம ஐயாவோட பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்களே. ஹலோ சேட் ஜி, मेरा नाम तंबीराज है, तुम्हारा नाम क्या है? முதல்ல உங்க ஐயாவை கூப்பிடுங்க ஐயா. ஹலோ ஃப்ரெண்ட். வணக்கம் வணக்கம். எங்க எவ்வளவு தூரம்? உங்க பார்ட்னரான நாங்கெல்லாம் இதோட விலகிடலாங்கிற தீர்மானத்துக்கு வந்திருக்கோம். ஒய், நாம எல்லாம் செல்வந்தருங்க. கோடிக்கணக்கான ரூபாய்களை வச்சு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு சில முறைகளும் சம்பிரதாயங்களும் இருக்கு. நான் எப்பவும் முறை தவறலையே. நீங்க தவறாம போகலாம், உங்க பொண்ணு தவறிடுச்சு. சுஜாதா? ஆமா, அது ஒரு தொழிலாளர் தலைவரோட சுத்திக்கிட்டு இருக்கு. அவன் ரொம்ப பிடிவாதக்காரன். உங்க பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா எங்களுக்கு தெரிஞ்சது. அவன் உங்களுக்கு மாப்பிள்ளையாயி நம்ம ஃபேக்டரிக்கு வந்து சட்டங்களை மாத்தி ஃபேக்டரிகளை தொழிலாளருக்கு தந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மொத்த நம்ம கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியே தலைகீழா போயிடும். அதனால எங்களுக்குரிய பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. அவசரப்படாதீங்க, எனக்கு இந்த மேட்டர் இது வரைக்கும் தெரியாது. நான் என்ன செய்யணுங்கிறீங்க? இப்ப நீங்க என்ன செய்வீங்களோ என்னமோ, உங்களுக்கு 20 நாள் டைம் தரோம். அதுக்குள்ள உங்க பொண்ணு ரூட்டை மாத்தாட்டி போனா நாங்களா பிரிஞ்சு போயிடுவோம். வாங்க. ஐயா, அவன் வல்லவனுக்கு வல்லவன். உங்க பார்ட்னர் சொன்னதை விட ரொம்ப டேஞ்சரஸ் மேன். இந்தியாவில் உள்ள லேபர் யூனியன் எல்லாம் இடது கையில இருக்கு, வலது கையில உங்க பொண்ணோட கை இருக்கு. நம்ம 2 பேரை பத்தி எல்லாரும் வேடிக்கையா பேசுறாங்க சுஜி. வேடிக்கையான உலகம் எப்பவும் வேடிக்கையா தான் பேசும். நான் ஒண்ணு கேக்குறேன். என்ன? தேங்க்ஸ். உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு சமமான என்ன நீ விரும்புறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் வேடிக்கையா இருக்கு. உங்களை விரும்புறது எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும் அது வாடிக்கை. பிகாம் படிச்சத இப்ப நடுவுல ஏன் நிறுத்திட்டீங்க? ஃபீஸ் கட்ட வழி இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கட்டுறேனாங்களே. 10 பேர் உதவியோட 100 படி ஏறதை விட சொந்த முயற்சியில ஒரு படி ஏறினா நல்லதுங்கிறது ஏன் நம்பிக்கை. அது போகட்டும், ஜெகன்மோகன் பைனான்சிங் கம்பெனில ஏஜென்ட்டா ஜாப் வந்தும் இந்த கூலி வேலை எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? அநீதிக்கு கீழே வேலை செஞ்சு பாயசம் குடிக்கிறத விட வேர்வை சிந்தி வேலை செஞ்சு கஞ்சி குடிக்கிறது மேலுங்கிறது என் பாலிசி சுஜாதா. இவ்வளவு பெரிய நேஷனல் வைஸ் லேபர் லீடர் பொசிஷன்ல இருந்தோம் இந்த ஓட்டர் சைக்கிள், காக்கி யூனிஃபார்ம், தோள் மேல ரெட் டவலோட இவ்வளவு சிம்பிளா எதுக்கு இருக்கணும்? ரதத்தை செலுத்த வைக்கிற சக்கரங்கள் கீழத்தான் இருக்கணும். எந்த நிறுவனத்தை நடத்துற தலைவனா இருந்தாலும் எல்லாரையும் விட தாழ்வாத்தான் இருக்கணும். உங்க இண்டிவிஜுவாலிட்டி, உங்க சிம்பிளிசிட்டி, உங்க பாலிசி தான் என்ன கவர்ந்தது. அப்பா கோடி கணக்குல சம்பாதிச்சு புள்ள குடிச்சு ஆடுறத விட கடவுள் தந்த சக்தியால கஷ்டப்பட்டு வாழ்ற மனுஷன் கிட்டதான் வாழணும்னு எந்த பொண்ணு விரும்புவா. சாவு கூட சந்தோஷமா இருக்கும். பாருமா, நாம வேல்யூவான மனுஷங்க. நம்ம யோசனைங்க கூட வேல்யூபிளா இருக்கணும். யோசனையில இருக்க வேண்டியது வேல்யூ இல்ல, சுயேட்சையா இருக்கணும். 7 மலை மேல இருந்து வைர கிரீடம் வச்சுக்கிட்டு நித்திய கல்யாணம் செஞ்சுக்கிற அந்த கடவுளுக்கு இருக்கிற மதிப்பு நடுவீதியில மரத்தடியில இருக்கிற கடவுளுக்கு இருக்காது. நீங்க ஏதோ சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை நேரடியா சொல்றீங்களா இல்ல என்ன சொல்ல சொல்றீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு பிளடி கூலி பையன், அவனோட நீ எதுக்கு அலையிற? விரும்புறதுனால. சரி வாயமோடு. விரும்புறது கூலி வேலை செய்யறவன் தான் கிடைச்சான உனக்கு? அவன் வீட்டுல தண்ணி குடிக்க தகர கோல கூட கிடையாது. எதை பார்த்து விரும்பின அவனை? இந்த ஸ்டேட் லேபர் எல்லாம் அவரை எதை பார்த்து விரும்பினாங்க? எதை பார்த்து அவரை லீடரா தேர்ந்தெடுத்தாங்க? பாலிசி உள்ள ஒரு மனுஷங்கிறதுனால அன்பும் பாசமும் இல்லாத கோடிக்கணக்கான ரூபாய்களோட ஒரு தங்க ஜெயில இருக்கிறத காட்டிலும் லட்சியம் உள்ள ஒரு மனுஷன் பக்கத்துல வாழ்வ பங்கிட்டுக்கிறதுல சந்தோஷப்படுறேனா? என் முடிவை நான் சொல்லிட்டேன், உங்க முடிவை நீங்களே யோசிச்சுக்கங்க. சொன்னதை செய்ய வேண்டியதானே? செய்ய மாட்டோமா? வேண்டாமா? செய்யணும், விட மாட்டேன். ஐயா வந்துருவாருமா? ஐயோ, நான் செய்ய மாட்டோமா, நான் செய்ய மாட்டோமா. என்னடா ஐயா வந்துட்டீங்களா? அம்மா உங்க மூக்கு கொடையிற குச்சியால காது கொடைய சொல்றாங்க. அடச்சி. சொன்னியா? ஆமா சொன்னேன். தப்பா? எங்க வம்சத்துல மூக்கு வியாதி இருக்கிறதுனால நான் கொடைய சொல்றேன். எங்க வம்சத்துல காது வியாதி இருக்கு, அதனால நான் கொடைய சொல்றேன். அது நடக்காது. கிழிச்சிடுவேன். டேய், ஜெனரலா நீ என்னோட வருவல்ல, இங்க எதுக்கு இருக்க? வெளியில போ. பொண்டாட்டியோட பேச வெளியில போ. ஆமா, நான் இல்லாதப்போ வேலைக்காரனோட உனக்கு என்ன வேலை? அறையெல்லாம் ஒட்டடியா இருக்குது, சுத்தம் செய்யலான்னு. கம்பு இருக்குல்ல? அதான் ஒட்டுற கம்பு இருக்குல்ல, அது நியாயமா இருக்கா உனக்கு? இதுல என்ன நியாயங்க? நீ வெளியில போ. வெளியில போடாதே. ஏயா லீவ் கிடைச்சதா? லீவ் கொடுத்தா சம்பளம் குறையுங்கிறாரு. எவன்டா சொன்னா? குறைக்க மாட்டான். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. டேய் கோபால், இங்க வா. நம்ம தஞ்சாவூர் யூனியன் மோகன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம யூனியன் வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து 5000 கொடுத்து அனுப்பு. ஓகே. டேய் கண்ணா, வணக்கம். வணக்கம். மேனேஜ்மெண்ட் நாம ஸ்ட்ரைக் பண்ணா இழுத்து பூட்டிடுவேங்கறாங்க. வர்க்கர்ஸ மாத்திரதா சொல்றாங்க. அதுக்காக நீங்க வேலையை விட்டுடாதீங்க. அப்படி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டி வந்தா நான் ஒருத்தனே சாகும் வரையில உண்ணாவிரதம் இருக்கேன். ஸ்ட்ரைக்னால நம்ம பிள்ளைங்களை பட்டினி போட நமக்கு உரிமை இல்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன சுஜாதா, எங்க ஆபீஸ் அட்மாஸ்பியர் பார்த்தா ஒவ்வொன்றும் பிரச்சனையா தோணுது இல்ல? இல்ல, வாழறதுக்கு இத்தனை பிரச்சனைகளான்னு தோணுது. நீங்க மட்டும் இல்லாட்டி போனா இவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னு நான் யோசி. அட்டென்ஷன்.
ஜெயிலுக்கு வந்தப்ப இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. திரும்பி வர வரையில இதை ஒளிச்சு வச்சுக்கிட்டே நான் சாவணுங்களா? அப்ப இத கூட உள்ள தந்திருந்தா நீங்க வெளியில வரும்போது அவங்களே உங்களுக்கு தருவாங்கல்ல. பாரு, உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறது எங்களை தானே தவிர எங்க பிசினஸ் செய்யல. நாங்க உள்ள போனமே தவிர ரசரசா எங்க பிசினஸ் உள்ள போக கூடாது. சுத்தமா இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு சினிமா ஆக்டராவோ ஒரு லீடராவோ ஆயிட்டா உட்காந்து திங்கலாம் இல்லையா? டேய், நான் அப்படி ஆயிட்டா அப்புறம் உனக்கு யார் வேலை தருவாங்க? ஓஹோ, இந்த திருடன் பிறந்தது உங்க போலீஸ வாழ வைக்கிறதுக்காகத்தான். ஆஹா. கையெடுங்க தம்பி, உத்தியோகம் போயிடும். ஏய். பாருங்க தம்பி, உங்களுக்காக வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரசரச பார்ட்டி செக்ரட்டரி சிரஞ்சீவி, எம்எல்ஏ ராமதுரை, எம்பி முரளி, 77677. 10 நாள் ரெஸ்ட், அப்புறம் தான் லிஸ்ட். ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டேன். ஏய், வந்து ஸ்வீட் வாங்கிங்க. யாருமே இல்லையே. ஏய், ஐக்கிழவா. டேய் ராசா, ஐக்கிழவா. ஏண்டா கிழவா அப்படி இருக்க? நீ ஜெயிலுக்கு வருவேன் நினைச்சா வரலையே. ஜனங்கள்லாம் அங்க சரியா காலியா இருக்கு. என்ன சொல்றதுடா ராசா, அந்த ரகுபதி இங்க சினிமா கொட்டா கட்ட போறானா? அதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரையும் காலி செய்ய வச்சு தெருவுலையும் ரோட்லயும் நிறுத்திட்டான். நான் தான் வீடு வாசல் இல்லாதவன். உனக்காக 5 நாளா சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்கேன். இங்க அவன் சினிமா கொட்டா கட்ட போறானா? அவன் உருப்பிடுவானா? கிழவா, ஜெயில இருந்து வந்ததும் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சது. ரசரசா வா. ஏய் ராசா, நீ வருவேன்னு மேல கடத்துறல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கானா? ஆளுங்களை வச்சிருக்கா? அங்கேயே போ. வரமாட்டேனா? நீ வந்தா எனக்கு என்ன? பின்ன ஜெயில இருந்து வருவேன்னு தெரிஞ்சும் எங்க ஆளுங்களை காலி செய்ய வச்சியா? அப்படி காலி செஞ்சுட்டு நீ உயிரோட இருக்க முடியுமா? ஓஹோ, வந்ததும் ஆளுங்களை அனுப்புன இல்ல, அவங்க என்ன அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சே இல்ல? நான் சொல்றத நீ உன்னோட பேசுறதுக்கு வரல, ஆடுறதுக்கு வந்த. 1 2 3 1 2 3 4. இந்த தாயாட்டத்துல என் கை சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க வீட்டுல இருக்கணும். இல்ல இந்த வீட்டு அக்கு வேற ஆணி வேறையா பேத்து பிளாட் ஆக்கிடுவேன். இங்க கட்டு சினிமா தியேட்டர். எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ணா, வாசலை தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மர்டர் செய்யறத உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை.
செக்ரட்டரி, நாம அந்த இடத்துல தற்சமே சினிமா தியேட்டர் கட்டல. அவங்க குடிசைகளை அவங்களுக்கே தந்துடு. நான் சொல்றதை செய்யறியா இல்லையா? நமக்கு இந்த வீடு வாசல் கிடைச்சிருக்குமா என்ன? புள்ள குட்டிலாம் கஷ்டப்படுறதுமே அடுக்கலாம் வச்சுட்டு இருக்க முடியுமா? கேளவா ஒரு காட்டு விட்டு வேணா ராசா. இனி அந்த குரங்குங்க இந்த சேரி பக்கம் வந்து குதிக்காது. ஆஹா ராசா, நீ எவ்வளவு நல்லவன். எதுக்குடா உனக்கு நம்ம வரட்டுதானா? நான் முரடன் தான், நான் முரடனே தான். நான் இந்த வேலை செஞ்சேன்னா இந்த சேரிக்காரங்க பாராட்டுறதுக்கு இல்ல, இந்த சேரியில நான் பிறந்ததுனால செஞ்சேன். என்னமோ இந்த பாழா போன உலகத்துல ஒருத்தர் உதவி இல்லாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. நேத்துக்கு சாயந்தரம் ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டேன். என்ன ரோட்ல போயிட்டு இருந்தவன கூடவா? வந்தா போடியான்னு சொன்னேன். ஐயோ பாய போட்டா. உட்கார சொன்னா உட்கார்ந்த. வலி இல்லாம போடியான்னு சொன்னேன். கொஞ்சம் கூட வலிக்காதுன்னா பொடிச்சு அழுத்துனா. அப்பான்னு வலிக்காதிருக்க கொஞ்சம் மெதுவா அழுத்துறேன்னா. தேவை எனக்கு தானே, சும்மா இருந்த. நல்லாதான் இருக்குன்னு பொறுத்துக்கிட்ட. 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். என்னது, அவனுக்கு பணம் கூட கொடுத்து அனுப்பினியா? எந்திரி எந்திரிச்சு நில்லு. உன்னை விவகாரத்தை பண்ற, வெளியே போ. எவண்டி அவன்? எங்க இருந்து வந்தா, எதுக்கு வந்தா? என் மானத்தை வானத்துல ஏத்தனவன் வளையல்காரன். நம்ம வழியல்காரனா? சீ, வாய் மூடு. விடுகதையை புரிஞ்சுக்க முடியாது. நீ ஒரு ஆம்பளை சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? மண்ணா கட்டி. டேய், அம்மா கொடைய சொன்னப்பெல்லாம் கொடையாதடா. கண்டபடி குச்சியால கொடைஞ்சா காது செவிடாயிடும். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் கொடைய மாட்டேங்க. அது சரி, நான் எப்ப பிறந்தேன்டா? நம்ம ஊர் கமலாலயத்துல எனக்கு நீ கிடைச்ச நாள் தான் நீ பிறந்த நாள். என்ன பார்த்து கிழவான்னு சொன்ன மாதிரி தெரியுது, அதனால ராசான்னு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடலாம். எனக்கு எதுக்குடா பிறந்த நாள்? நான் உன் மார்ல சாஞ்சு மடியில செத்தனா போதும். என்ன விட்டுட்டு நீ எப்படி ரசாவலாம்? நீ செத்து போனா என்ன திட்டுறதுக்கு யாரு, உன்னை திட்டுறதுக்கு யாரு இருக்காடா? நான் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்தா உள்ள நீ தானடா கொண்டு வருவ? என்ன இங்க படுக்க வச்சுக்கவே இல்லடா. அடைய ராசா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே.